வீட்டில் யாருமே இல்லைன்னா நம்மளுக்கு மட்டும் சமைக்கணும்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம் கண்டிப்பாக இருக்குங்க. எனக்கும் அதே சோம்பேறித்தனம் தான். ஆனால் இந்த கிளைமேட்டுக்கு வந்து டிஃபன் செஞ்சு சாப்பிட்டா செட் ஆகாது. சுட சுட எண்ணெய் சாதம் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது. எண்ணெய் சாதம்னா என்னன்னு தானே யோசிக்கிறீங்க? வாங்க பார்க்கலாம். உருளைக்கிழங்க தோல் சீவி தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு வானா வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அந்த உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வந்து எண்ணெயிலேயே வதக்குங்க. மஞ்சாத்தூள் உப்பு போட்டு அந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும். அதுக்கப்புறமா வந்து நல்லா செவந்ததும் மிளகாத்தூள் போட்டு அது வந்து மொறுமொறுப்பு தன்மை வராது, கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு கோல்டன் கலர் வந்த பிறகு அந்த உருளைக்கிழங்கை எடுத்துக்கோங்க. அந்த மீண்டு போயிருக்கு பார்த்திங்களா, அந்த எண்ணெய் மிளகாத்தூள் மஞ்சாத்தூள் உப்பு அப்படியே அடியில் நின்றுடும். இதில் போட்டு சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா மலைக்கு சுட சுட நல்லாயிருக்குங்க. இதுதான் எண்ணெய் சாதம்னு சொல்லுவோம்.